மகத்துவமும் பயங்கரமும் உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தமுள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர்கள் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேர்பணிகள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். முதலாம் திருமுறை பகுதி வாசிக்க கேட்போம். முதலாம் படமாக யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. யாத்ராகமம் 29 1 9 வரை. அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது, ஒரு காளையையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக. புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து, கூடையோடே அவைகளையும் காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கும் உள் சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதகத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கு அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களை தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக என்பதே பாடம் முடிந்தது. இப்பொழுது சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சத்திய வசனம் சொல்லுவார். In the beginning, God created heavens and earth. Genesis 1:1. Jesus said, I am the light of the world. John chapter 8, verse 12. Let the world lie side before others. Matthew 5:16. But
God demonstrates his own love for us in this way: while we were still sinners, Christ died for us. Romans chapter 5 verse 8. The Lord who fears, the Lord delights in those who fear him, who puts their hope in his unfailing love. Extol the Lord Jerusalem, praise your God Zion. Psalms chapter 147 verse 11 and 12. தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமாய் இருக்கிறார். எருசலேமே கத்தரை சோத்தரி, சியோனே உன் தேவனை துதி. சங்கீதம் 147 11 12. கர்த்தர் என்னை இருக்கிறார். நான் தாஜேரி. I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. Psalms 32 verse 8. Great is our Lord and mighty in power. His understanding has no limits. His understanding has no limits. He sustains the humble but casts the wicked to the ground. Psalms 147 verse 5 and 6. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமும் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவர் தாழ்மை குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரைமட்டம் தாழ்த்துகிறார். சங்கீதம் 147 வசனம் 5 6. இரண்டாம் திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். Today's second reading is taken from Ephesians chapter 5, verses beginning from 1 to 14. Ephesians 5, verses beginning from 1 to 14. Follow God's example, therefore, as dearly loved children, and live a life of love, just as Christ loved us and gave himself up for us as a fragrant offering and sacrifice to God. But among you there must not be even a hint of sexual immorality or any kind of impurity or of greed, because these are impure for God's holy people. Nor should there be obscenity, foolish talks, or coarse jokes, which are out of place, but rather thanksgiving. For of this you can be sure: no immoral, impure, or greedy person, such a person is an idolater, as an inheritance in the kingdom of Christ and of God.
Let no one deceive you with empty words, for because of such things God's wrath come out on those who are disobedient. Therefore, do not be partners with them, for you were once darkness, but now you are light in the Lord. Live as children of light, for the fruit of the light consists in all goodness, righteousness, and truth. And find out what pleases the Lord. Have nothing to do with the fruitless deeds of darkness, but rather expose them. It is shameful even to mention what the disobedient do in secret, but everything exposed by the light comes visible, and everything that is illuminated becomes a light. This is why it is said, "Wake up, sleepers, rise from the dead, and Christ will shine on you." Here ends the Bible reading. Thanks be to God. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருட்பணி பாடல் புத்தகத்திலே 257வது பாடலை நாம் பாடுவோம். 257வது பாடல். அருப்பு மிகுதி ராஜாவே பொறுப்பிலரையும் ஜனத்தின் மேல் என் வெறுப்பை உணர்ந்திடும். பொறுப்பிலரையும் ஜனத்தின் மேல் என் வெறுப்பை அடைந்திடும். இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாரே. இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாரே. என்னை அனுப்பும் ராஜாவை நீர் என்னை அனுப்பிடும். என்னை அனுப்பும் ராஜாவை நீர் என்னை அனுப்பிடும். பாதாளத்தேனை இன்னும் ஜெயிக்க விடாதீரோ. பாதாளத்தேனை இன்னும் ஜெயிக்க விடாதீரோ. சேனை வீரராய் வாலிபர் பலர் எழும்பச் செய்திடும். சேனை வீரராய் வாலிபர் பலர் எழும்பச் செய்திடும். இந்தியாவின் கோடி கோடி உண்மை அறியாரே. இந்தியாவின் கோடி கோடி உண்மை அறியாரே. என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். யாரை அனுப்ப யார் போவார் என்றலையும் இயேசுவே. யாரை அனுப்ப யார் போவார் என்றலையும் இயேசுவே. என்னை உந்தன் கண்கள் காணவும் முன் நிற்கிறேன். என்னை உந்தன் கண்கள் காணவும் முன் நிற்கிறேன். இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாரே. இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாரே. என்னை அனுப்பும் ராஜாவை நீர் என்னை அனுப்பிடும். என்னை அனுப்பும் ராஜாவை நீர் என்னை அனுப்பிடும். மெய் வீரராக ராஜாவே நான் எழுந்து வருகிறேன். மெய் வீரராக ராஜாவே நான் எழுந்து வருகிறேன். கோதுமை மணியாக மாற என்னை படைக்கிறேன். கோதுமை மணியாக மாற என்னை படைக்கிறேன். இந்தியாவின் கோடி கோடி உண்மை அறியாரே. இந்தியாவில் கோடி கோடி உண்மை அறியாரே. என்னை அனுப்பும் ராஜாவை நீர் என்னை அனுப்பிடும். என்னை அனுப்பும் ராஜாவை நீர் என்னை அனுப்பிடும். சுவிசேஷ வேத பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Today's gospel reading is taken from the book of Luke, chapter 10, verses 1 to 11. After this, the Lord appointed 72 others and sent them on ahead of him, 2 by 2, into every town and place where he himself was about to go. And he said to them, "The harvest is plentiful, but the labors are few. Therefore, pray earnestly to the Lord of the harvest
to send out laborers into his harvest. Go your way. Behold, I am sending you out as lambs into the midst of the wolves. Carry no money bag, no knapsack, no sandals, and greet no one on the road. Whatever house you enter, first say, Peace be to this house. And if a son of peace is there, your peace will rest upon him. But if not, it will return to you. And remain in the same house, eating and drinking what they provide, for the labor deserves his wages. Do not go from house to house. Whenever you enter a town and they receive you, eat what is set before you. Heal the sick in it and say to them, The kingdom of God has come near to you. But whenever you enter a town, they do not receive you. Go into its streets and say, Even the dust of your town that clinges to our feet, we wipe off against you. Nevertheless, know this, that the kingdom of God has come near. I tell you, it will be more bearable on that day for Sodom than for that town. Here ends the reading. அன்றைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக பாமாலை 213வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 213.
நின்ற வண்ணமாக ஜெபிப்போம். எங்கள் கற்பாரையும் மீட்பெருமாகிய கடவுளே, அடியேனின் வாயின் வாக்குகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக சுவாமி. ஆமேன். அமர்வோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த நாளிலும் இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த திருச்சபையின் ஆயர் அவர்களுக்கும், பிசி மெம்பர்ஸ் மற்றும் திருச்சபையினுடைய உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் தென்னிந்திய திருச்சபை ஒழுங்கின் அடிப்படையிலே அருட்பொழிவு திருப்பணி ஞாயிறு. இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கிற கருப்பொருள் அருட்பொழிவு திருப்பணி, கிறிஸ்துவின் நறுமணம், ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, ஃப்ராக்னன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, இந்த அருட்பொழிவு திருப்பணி பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் ஆரோனை ஆசாரியனாக தெரிந்து கொள்கிறார். ஆசாரியனாக தெரிந்து கொண்டு அந்த ஆசாரிய பணியை செய்வதற்காக நியமனம் செய்கிறார். இந்த ஆர்டினேஷன் என்கிற வார்த்தை ஆர்டர் என்கிற ஆங்கில வார்த்தையிலிருந்து வருகிறது. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை. வனாந்திர பயணத்திலே ஆண்டவரை தொழுது கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழலிலே ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்படுகிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மக்களை அல்லது இறை மக்களை வழிநடத்துவது யார்? மோசேயினுடைய பணி மிகப்பெரியது. எனவே இந்த பணியையும் செய்வது அவரால் இயலாத ஒரு காரியம் என்கிற நிலையில் ஆண்டவர் அவருடைய சகோதரராகிய ஆரோனை தெரிந்து கொள்கிறார். இந்த இடத்திலே ஆரோனுடைய திருப்பணி முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் பல்வேறு நிலைகளில் ஆண்டவரால் மோசே வழியாக ஆயத்தப்படுத்தப்படுகின்றார். தொடர்ந்து நாம் பழைய ஏற்பாட்டு திருமறையை படிக்கின்ற போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரத்திலே இந்த அருட்பொழிவு பெற்ற அல்லது ஆயர் அல்லது ஆசாரியன் என்பதற்கு காட் என்கிற ஒரு வார்த்தை, காட் அல்லது செக்யூரிட்டி என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், எக்காலம் ஊதி மக்களை எச்சரிக்க வேண்டும். அதுதான் அந்த பணியாளனுடைய பணி. இதை செய்வது ஆசாரியனுடைய வேலை. தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் பேதுருவினிடத்திலே சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்பது வெறுமனே ஒரு சொற்றொடர் அல்ல, மாறாக அது ஒரு ஆழமான பணியை குறிக்கிறது. என் ஆடுகள், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர் அந்த இடத்திலே ஆசாரிய பணியினை அல்லது குருத்துவ பணியினை மிகவும் ஆழமாக வலியுறுத்துவதை அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இப்படி நல்ல திருப்பணி விடைகளை செய்கின்றவர்களுக்கு வாடாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை படிக்க முடியும். ஆண்டவரால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று அருட்பொழிவு செய்யப்பட்ட பேதுரு அந்த வாடாத கிரீடத்தை நோக்கிய பயணத்தை தொடருவதை திருமறை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தற்கால அருட்பொழிவுகள்
ஆசாரிய பணிவிடைகள் ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்களுடைய முக்கியத்துவத்தினை மிகவும் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுவதை திருமறை சார்ந்து நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய பொருளிலே அருட்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் நறுமணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மிகவும் லகுவான ஒரு நறுமணம் அல்லது சாதாரணமான ஒரு நறுமணம் அல்ல, கிறிஸ்துவின் நறுமணம். இன்று நாம் நம்மை வெளிப்புறத்திலே மிகவும் அழகாக அல்லது வெளிப்புறத்திலே மிகுந்த நறுமணமாக இருப்பதற்கு பல்வேறு நறுமண பொருட்களை பயன்படுத்துகிறோம். அவை நம்முடைய உடலை நறுமணத்தோடு வெளியே காட்டுவதற்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். ஆனால் அது ஒரு குறுகிய காலம் மட்டும்தான் என்ன செய்யும்? அது செயல்படும். குறுகிய காலத்திற்கு பின்பு மீண்டும் அதை என்ன செய்ய வேண்டும்? அந்த வாசனை பொருட்களை, நறுமண பொருட்களை பயன்படுத்த வேண்டும், அல்லது அந்த நறுமணம் குறைந்துவிடும் அல்லது போய்விடும். ஆனால் கிறிஸ்துவின் நறுமணம் என்பது ஏதோ ஒரு தற்காலிகமான ஒரு செயல்பாடு அல்ல. ஏனென்றால் அது வெளிப்புறத்தை மட்டும் நறுமணமாக காட்டுவதற்கான ஒரு காரணி அல்ல. கிறிஸ்துவின் நறுமணம் என்பது உள்ளார்ந்த ஒரு செயல்பாடு. அது உள்ளார்ந்த ஒரு செயல்பாடு. அது அந்த நறுமணம் எப்போதும் நிலைக்கின்ற ஒரு நறுமணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நறுமணம் வீசுகின்ற ஒரு வாழ்வினை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நறுமணம் வீசுகின்ற ஒரு வாழ்வு, அதுதான் இன்றைய கருப்பொருளுடைய முக்கியத்துவம். நறுமணம் வீசுகின்ற வாழ்வு. நறுமணம் வீசுகின்ற வாழ்விற்கு நேராய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது எத்தகைய அழைப்பு, அல்லது எப்படி நாம் நறுமணம் வீச இயலும் என்பதை நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதிகளின் வாயிலாக மிகச் சுருக்கமாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சுட்டி காட்டலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக இந்த அழைப்பு எத்தகைய அழைப்பு? பரிசுத்தமாய் வாழ்வதற்கான அழைப்பு. பரிசுத்தமாய் வாழ்வதற்கான அழைப்பு. யாத்ராகமம் 29வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அங்கே ஆரோனுக்கு பின்பு, ஏற்கனவே ஆரோனை ஆண்டவர் ஆசாரிய பணிக்காக தெரிந்து கொண்டு லேவி கோத்திரத்தை அதற்காக பிரத்யேகப்படுத்துகிறார். இப்போது ஆரோனுக்கு பிறகு யார் இந்த ஆசாரிய பணியை செய்வது? அதற்குத்தான் ஆண்டவர் ஆரோனுடைய 4 குமாரர்களை தெரிவு செய்கிறார். நீங்கள் யாத்திராகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரனாகிய நாதாப், அபியூ, எலெயாசர், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இஸ்ரவேல் புத்திரரிடத்திலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். அன்புக்குரியவர்களே, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த 4 பேரும் ஆசாரிய பணியை தொடர்ந்து செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் படிக்க கேட்ட 29வது அதிகாரம் எப்படி அவர்கள் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றது. இங்கே நீங்கள் படிக்கிற போது 1வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு. 29வது அதிகாரம் 1வது வசனம், அவர்களை பரிசுத்தம் பண்ணும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது என்று சொல்லி பல கட்டளைகளை இங்கே ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிறார். அவர்களை பரிசுத்தம் பண்ணும் பொருட்டு அங்கே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புளிப்பில்லா அப்பம், எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசம், எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடை, கோதுமையின்
மெல்லிய மாவினால் இவைகளை செய்ய வேண்டும், அவைகளை போஜன பலியாக ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை தண்ணீரினால் கழுவி. இங்கே தூய்மை முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆண்டவர் அழைத்த அழைப்பும் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த திருப்பணியும் சாதாரணமான லகுவான திருப்பணி அல்ல. பரிசுத்தமாய் வாழ்வதற்கான ஒரு அழைப்பினை அங்கே ஆரோனுடைய குமாரர்களுக்கு ஆண்டவர் மோசே வழியாக கொடுக்கிறார். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிற போது அவர்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டும். பரிசுத்தப்படுத்தப்பட்ட பின்புதான் ஆண்டவர் அவர்களை அபிஷேகம் செய்கிறார். அவர்களுடைய தலையிலே எண்ணெயை வார்த்து அவர்கள் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள். திருமறையிலே பல அபிஷேகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார்கள், இப்படி பல அபிஷேகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு திருப்பணியை இங்கே ஆரோனுடைய குமாரர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் இந்த ஆரோனுடைய குமாரருடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கிற போது, லேவியராகவும் 10வது அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், 2 குமாரர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே வருகிற போது ஆண்டவரால் என்ன செய்யப்படுகிறார்கள்? அடிக்கப்படுகிறார்கள். இருவரும் மரித்து போகிறார்கள். காரணம், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. லேவியர் 10வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நாதாபும் அபியூவும் ஆண்டவரால் அடிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் எதிர்பார்த்த பரிசுத்தத்தை அல்லது தூய்மையை அவர்கள் கடைபிடிக்கவில்லை, கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள். எனவே ஆண்டவர் அவர்களை அடித்தார். இங்கே பரிசுத்தமாய் வாழ்வதற்கான அழைப்பு மிகவும் அழுத்தமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதே போல இன்னொரு நிகழ்வு, ஏலியனுடைய குமாரர்கள் ஆண்டவரால் அடிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் ஆண்டவர் சுட்டிக்காட்டிய காரியத்தை மறந்து தங்களுடைய சுய வாழ்விற்காக ஆண்டவர் தந்த கட்டளையை மீறி நடந்தபடினாலே அவருடைய வாழ்வும் கேள்விக்குறியாக்கப்பட்டது என்பதை திருமறை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இந்த அருட்பொழிவு திருப்பணியினுடைய முக்கியத்துவத்தை நாம் சிந்திக்கின்ற போது, ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் வாழ அல்லது தூய்மையாய் வாழ அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இங்கே திருமறையிலே நாம் படிக்கின்ற போது திருமறையின் ஒவ்வொரு காரியங்களும், ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கட்டளைகளும், ஒவ்வொரு நியமங்களும் அவர்களால் கடைபிடிக்கப்பட வேண்டியவை. அவர்கள் அதை மீறுகின்ற போது தூய்மை கேடை உண்டாக்குகிறார்கள் என திருமறை நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய திருசன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தரிசிப்பதற்காய் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்திருக்கிற பரிசுத்தமாய் வாழ்வதற்கான அழைப்பினை நாம் கடைபிடிக்கின்றோமா? அல்லது அந்த தூய்மையாய் வாழ்வதற்கான கட்டளைகளையும் நியமங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்றோமா? அல்லது ஆரோனுடைய குமாரர்களைப் போல ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாது நம்முடைய விருப்பம் போல வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமா? இங்கே ஆண்டவர் நறுமணம் வீசுகின்ற அல்லது வாசனை வீசுகின்ற ஒரு வாழ்வினை நம்மிலே எதிர்பார்க்கிறார். அது பரிசுத்தமாய் வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை நமக்கு குறிப்பிடுகின்றது. நாம் பரிசுத்தமாய் வாழுகின்ற போது கிறிஸ்துவுக்காய் நறுமணம் வீச முடியும். அது இந்த உலகத்தினுடைய எந்த வாசனை பொருட்களும் நமக்கு தராது. இந்த உலகத்தினுடைய எந்த வாசனை பொருட்களும் அந்த நறுமணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தராது. ஒருவேளை நம்முடைய வெளிப்புறம் நறுமணமாக இருக்குமானால் வாழ்க்கை என்ன செய்யாது? நறுமணமாக இருக்காது. நாம் பரிசுத்தமாய் வாழவில்லை என்று சொன்னால்
நம்முடைய வாழ்க்கை நறுமணமாய் இருக்காது. எனவே அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட எபேசியர் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே ஆண்டவர் தருகின்ற இரண்டாவது அழைப்பு இருளை அகற்றுவதற்கான அழைப்பு. இருளை அகற்றுவதற்கான அழைப்பு. அங்கே நாம் படிக்கின்ற போது எபேசியர் 5வது அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே அங்கே ஆண்டவர் பவுல் வழியாக எபேசு திருச்சபைக்கு சொல்லுகிறார். இந்த எபேசு ஒரு துறைமுக பட்டணம். இந்த துறைமுக பட்டணம் அங்கே அமைந்த அந்த திருச்சபையின் மக்களுக்கு பவுல் சொல்லுகின்ற மிக முக்கியமான கருத்து, அதற்கு முன்பு இருளில் செய்யப்படுகின்ற காரியங்களை அவர் சொல்லிவிட்டு 12வது வசனத்திலே இருளின் மக்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிப்பார். இருளில் வாழ்வதற்கான அழைப்பினை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் காரியங்கள். இன்று இருளின் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. பலர் இருளின் வாழ்க்கையை வாழ்வதற்கு விரும்புகிறார்கள். வெளிச்சத்தில் அவர்களால் செயல்பட முடியாது. இருளில் மட்டும்தான் செயல்பட முடியும். இருளிலே இருளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற பல மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் வெளிச்சத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? வரமாட்டார்கள். ஒருவேளை வெளிச்சத்திலே அவர்கள் வந்தால் அந்த வெளிச்சத்திலே அவர்களால் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. இருளின் செயல்பாடுகளுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படி இருளின் செயல்பாடுகளில் இருப்பவர்களை குறித்து சொல்லுவது கூட அவலட்சணமாய் இருக்கிறது. நீ அவர்களை குறித்து என்ன செய்யாதே? பேசாதே. அவைகளை பேசுவது அவலட்சணமாய் இருக்கிறது. அவைகளை நீ அகற்றிவிடு, லீவ் இட். அவைகளை நீ விட்டுவிடு. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ கடவுளால் பிரகாசிப்பிக்கப்பட்ட ஒளியின் மனிதனாய், ஒளியின் பிள்ளையாய், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நீ இருக்க வேண்டும். 1வது வசனம் முதல் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் இங்கே சொல்லுகிறார். 3வது வசனத்திலிருந்து பல காரியங்களை பவுல் அங்கே பட்டியலிடுகிறார். அவர் சொல்லுகின்ற போது வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை, வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம் இவை தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். தொடர்ந்து சொல்லுகிறார் பாருங்கள். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அன்பானவர்களே, இங்கே இருளின் செயல்பாடுகளை பவுல் பட்டியலிடுகிறார். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், இந்த இருளின் வாழ்வு உன்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ கோபாக்கினை வரும். எனவே உங்களை வீண் வார்த்தைகளினால் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருங்கள். உலகத்திலே பல காரியங்களை பார்க்கின்ற போது இருளின் செயல்பாடுகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. டார்க் வெப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். டார்க் வெப்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இருளிலே செயல்படுகின்ற மக்கள், அவர்கள் வெளிச்சத்திற்கு வரமாட்டார்கள். யார் அந்த இருளிற்கு பின்னாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய பணம் காணாமல் போய் கொண்டிருக்கும்.
ஆனால் அதை யார் செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அதே போல இன்று நீங்கள் செய்தி ஊடகங்களை பார்க்கின்ற போது பல செயலிகளை, பல இணையதளங்களை இந்திய அரசு முடக்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இவை இருளை குறித்து மக்களுக்கு இருளை காட்டுகின்ற ஊடகங்களாக இருக்கிறது. எனவே இந்த இருளின் ஊடகங்கள் மக்களுக்கு பயன் தருபவை அல்ல, அவை மக்களை அடிமைப்படுத்துபவை. எவையெல்லாம் நம்மை அடிமைப்படுத்துமோ அவையெல்லாம் இருள். இன்று ஒருவேளை கைபேசிக்கு பலர் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், அது அவருடைய வாழ்விலே இருளை உருவாக்குகிறது. இன்று நீங்கள் பல ஊடகங்களிலே பார்க்கிற போது சில சின்ன குழந்தைகளால் அந்த கைபேசி இல்லாமல் என்ன செய்ய முடியவில்லை, இருக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அந்த இருள் அவர்களை ஆக்கிரமித்திருக்கிறது. ஒரு உணவகத்திற்கு செல்லுகின்ற போது ஒரு குழந்தையை உணவு உண்ண வைப்பதற்காக அந்த பெற்றோர் பயன்படுத்துகின்ற பல காரணிகளில் ஒன்று கைபேசி. அந்த கைபேசி இல்லாமல் அந்த குழந்தைக்கு உணவு ஊட்ட பெற்றோரால் முடியாது. ஏனென்றால் இருள் ஆக்கிரமித்திருக்கிறது. அந்த கைபேசி அந்த குழந்தையை ஆக்கிரமித்திருக்கிறது. அதிலிருந்து வெளியே வருவதற்கு அந்த குழந்தைகளால் முடியவில்லை. ஒருவேளை அந்த கைபேசி இல்லாமல் அந்த குழந்தைக்கு உணவு கொடுத்து பாருங்கள், முடியவே முடியாது. அந்த கைபேசியை நீங்கள் இயக்காவிட்டால் அந்த குழந்தை உணவை உட்கொள்ளாது. எப்படியாவது சாப்பிட்டு விடட்டும் என்று சொல்லி பெற்றோர் என்ன செய்கிறார்கள், மீண்டும் மீண்டும் அந்த பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிறார்கள். அதனுடைய விளைவு பிற்காலத்திலே மிகப்பெரிய ஆபத்தை பிள்ளைகளுடைய அல்லது குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறது என்பதை இன்று பெற்றோர் மறந்து விடுகிறார்கள். இயந்திரத்தனமான உலகிலே நேரமில்லை, எதற்குமே நேரமில்லை. எனவே எப்படியாவது குறைந்த நேரத்திலே தன்னுடைய பிள்ளைக்கு உணவை கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட பல காரியங்களை இன்று பெற்றோர் பயன்படுத்துகிறார்கள். அது பிள்ளைகளை ஆக்கிரமித்து விடுகிறது, அடிமைப்படுத்தி விடுகிறது, இருளை அவர்கள் மீது பரவச் செய்கிறது. இதே போல பல காரியங்கள் இந்த ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை எவைகளெல்லாம் அடிமைப்படுத்தி இருக்கிறது என்பதை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். எவையெல்லாம் கடவுளை விட்டு நம்மை தூரமாக்குகிறதோ, எவையெல்லாம் நம்மை அடிமைப்படுத்துகிறதோ. ஒருவேளை அடிமைத்தனம் என்பது வெறும் மதுவினுடைய மயக்கம் மட்டும் அல்ல, அது ஒருவேளை ஒரு பகுதியாக இருக்கலாம். இன்னும் பல காரியங்கள் இந்த உலகத்திலே மனிதனை அடிமைப்படுத்துகிறது. இவையெல்லாம் இருளை நம் வாழ்க்கையிலே பரப்புகிறது. இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுகின்ற போதுதான் வெளிச்சம் நமக்குள் வரும். ஒரு இடத்திலே இருள் இருக்கிறது என்று சொன்னால் வெளிச்சம் வந்தால் மட்டும்தான் அந்த இருளை அகற்ற முடியும். இங்கே பவுல் சொல்லுகிற போது உங்களுடைய வாழ்க்கை இருளால் நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிற பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிரமிக்கிறது, அவை உங்களை அடிமைப்படுத்துகிறது. அவைகளிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வெளியே வர வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியை நாம் படிக்கிற போது கடவுளை பின்பற்றுகின்றவர்கள், புதிய மொழிபெயர்ப்பு திருமறை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே கடவுளை பின்பற்றுகின்றவர்கள் என்ற ஒரு தலைப்பு இந்த திருமறை பாடத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரை பின்பற்றுகிறதோ, அவர்கள் ஒருவேளை தீமை செய்தாலும் சரி அந்த பிள்ளை அந்த பெற்றோரைத்தான் நம்பும். அதே போல கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் இருளின் பிள்ளைகளாக அல்ல, ஆண்டவரை பின்பற்றுகின்ற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக நாம் படிக்க கேட்ட லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் தருகிற மூன்றாவது அழைப்பு. முதலாவது அழைப்பு பரிசுத்தமாய் வாழ்வதற்கான அழைப்பு, இரண்டாவது அழைப்பு இருளை அகற்றுவதற்கான அழைப்பு, மூன்றாவது அழைப்பு
சமாதானத்தை உண்டாக்குவதற்கான அழைப்பு. லூக்கா 10வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதை படிக்கின்ற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 8வது வசனம் சொல்லுகிறது, ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை புசித்து அவ்விடத்தில் உள்ள நியாளிகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்று சொல்லி பல காரியங்களை அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அல்ல, தெரிவு செய்யப்பட்ட 70 பேருக்கு சொல்லுகிறார். அவர்களை திருப்பணிக்காக ஆயத்தப்படுத்துகிறார். 2 பேராக நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையிலே அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான கருத்து அதுதான், நீங்கள் ஒரு இல்லத்திற்கு சென்றால் அங்கே சமாதானத்திற்கானவைகளை உருவாக்குங்கள். அங்கே இருக்கிற சமாதான கேடுகளை அகற்றுங்கள். அவர்களோடு நீங்கள் புசித்து குடித்து அவர்களோடு உள்ள ஒரு இணக்கமான ஒரு உறவை உருவாக்குங்கள். அடுத்த பகுதி மிக முக்கியமானது. ஒருவேளை யாராவது உங்களை, இப்பொழுது சொல்லப்பட்டது, உங்களை ஏற்றுக்கொண்ட வீட்டில் நீங்கள் என்ன செய்யுங்கள், புசித்து குடித்து அவர்களோடு உங்களுடைய உறவை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் வெளியே போய், 11வது வசனம் சொல்லுகிறது, எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். ஆண்டவர் என்ன செய்ய சொல்லவில்லை, அவர்களோடு ஒரு உறவு முறிவை உருவாக்க சொல்லவில்லை. மாறாக நீங்கள் என்ன செய்யுங்கள், தூசியை உதறிவிட்டு நீங்கள் வந்து விடுங்கள். அதற்கு பிறகு உள்ள காரியம் யாருடையது? கடவுளுடையது. ஒருவேளை ஒருவர் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களோடு உங்களுடைய உறவை பரிமாறுங்கள். ஒருவேளை ஒருவர் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தூசியை உதறிவிட்டு திரும்ப வந்து விடுங்கள். அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை இல்லை, உங்களுடைய வேலை அல்ல, அது ஆண்டவருடைய வேலை. அடுத்த வசனத்தை நீங்கள் படிக்கிற போது, அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும். இதை செய்ய வேண்டியது ஆண்டவர், நீங்கள் அல்ல. இன்று உலகத்தை பார்க்கின்ற போது மிக லகுவாக இந்த உலகத்திலே பல பிரச்சனைகள் உருவாகுகிறது. மிக எளிதாக பிறரோடு சண்டை போடுகிறோம். மிக லகுவாக பிறரோடு உறவு முறிவுகளை என்ன செய்கிறோம், ஏற்படுத்துகிறோம். மிக லகுவாக நம்முடைய குடும்ப உறவுகளை பிரித்து விடுகிறோம். இன்று பல குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே உறவு முறிவு, சகோதர சகோதரிகளுக்கிடையே உறவு முறிவு. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே பொறுத்து கொள்ள முடியாத தன்மைகள். திருமறை தெளிவாய் சொல்லுகிறது, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஆனால் இன்று ஒருவேளை ஒரு மனிதன் நம்மை 2 வார்த்தை திட்டிவிட்டால் 10 வார்த்தை சொல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதற்கு நம்முடைய மனம் ஒத்துழைக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஒருவேளை ஒருவன் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அப்படியே திருப்பி வந்துவிடு. அவருக்குரிய தண்டனையை கொடுக்க வேண்டியது ஆண்டவர் மாத்திரமே. ஆனால் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வினை ஆராய்ந்து பார்க்கிற போது இத்தகைய பொறுத்து கொள்ள முடியாத தன்மைகள் இருக்கின்றபடியினாலே இன்று குடும்பங்களும் உறவுகளும் திருச்சபைகளும் சிதறி கிடக்கின்ற ஒரு சமுதாயத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். உறவு முறிவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம், உறவு முறிவை ஏற்படுத்துகின்ற அல்லது சமாதான கேடுகளை ஏற்படுத்துகின்ற வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மிடத்திலே சமாதானம் பண்ணுவதற்கான அழைப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இங்கே 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக அனுப்புகின்றார்.
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஆழமான கட்டளை தான் இந்த கட்டளை. அன்புக்குரியவர்களே, சமாதானம் பண்ணுவதற்கு, அமைதியை உண்டாக்குவதற்கு, உறவுகளை தொடருவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இப்போது நமக்கு ஒரு கேள்வி. இவையெல்லாம் யாருக்கு? இப்போ சொல்லப்பட்டவையெல்லாம் யாருக்கு? அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள். அப்படித்தானே? இன்னைக்குள்ள பொருளே அருட்பொழிவு திருப்பணி. இவையெல்லாம் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்களுக்கு. அப்ப எனக்கு என்னது? நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். அதற்கான விடை லூக்கா 10வது அதிகாரத்திலே இருக்கிறது. பாருங்கள், 2வது வசனத்திலே சொல்லுகிறார், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். 1வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து, வேறே 70 பேரை நியமித்து. ஏன்? இயேசு அந்த 12 பேரையே என்ன செய்திருக்கலாம்? அனுப்பி இருக்கலாமே. ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் போதாது, போதாது, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எனவே கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து அவர்களை அருட்பொழிவு செய்கிறார். இந்த உலகத்திலே வாழுகின்ற இறை மக்களாகி நாம் எல்லாரும் ஏதோ ஒரு நிலையிலே ஆண்டவரால் ஏதோ ஒரு பணிக்காக அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள். ஒருவேளை ஆயர் பணிக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆயர்கள் மட்டும் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள். நாம் ஏதோ ஒரு நிலையிலே அருட்பொழிவு செய்யப்பட்டவர்களே. ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலாக இருக்கலாம், அல்லது நாம் பணியாற்றுகின்ற பணியிடங்களிலாக இருக்கலாம், அல்லது வேறே பல பணிகளை செய்கின்ற திருப்பணிகளுக்காக இருக்கலாம், திருப்பணி அற்ற காரியங்களுக்காக இருக்கலாம். நாம் அனைவரும் ஆண்டவரால் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள் ஏதோ ஒரு நிலையில். ஆயர்கள் ஆயர் பணிக்கான அருட்பொழிவை பெற்றவர்கள். நாம் ஒருவேளை திருச்சபை பணிக்கான அல்லது குடும்ப பணிக்கான அருட்பொழிவை பெற்றவர்கள். எனவே இந்த எல்லா காரியங்களும் நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். இது இந்த 3 அழைப்பும் ஆயர்களுக்கான அழைப்பு மட்டும் அல்ல, நாம் எல்லாரும் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள் ஆனபடியினாலே எல்லா இறை மக்களும் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள்தான். எனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 3 காரியங்களும் நம் அனைவருடைய வாழ்வியல் சார்ந்தவை, நம் அனைவருடைய வாழ்விற்கு பொருத்தமானவை என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வாஞ்சையோடு கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வை சற்று ஆய்ந்து பார்ப்போம். நானும் ஆண்டவரால் அருட்பொழிவு செய்யப்பட்டவன். ஏதோ ஒரு பணிக்காக, ஏதோ ஒரு நிலையிலே ஆண்டவர் என்னையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்ற ஒரு சிந்தையோடு நாம் சிந்திக்கின்ற போது இந்த 3 அழைப்புகளும் நம்முடைய வாழ்விற்கு பொருத்தமாக அமையும். 3 திருமறை பாடங்கள் 3 அழைப்புகளை நமக்கு தருகிறது. எதற்கு அந்த அழைப்பு தரப்படுகிறது என்றால், கிறிஸ்துவின் நறுமணத்தை இந்த உலகத்திலே பிரதிபலிப்பதற்காக, பரப்புவதற்காக. ஒரு இடத்திலே ஒரு வாசனை திரவியத்தினுடைய அந்த பொருளை உடைத்து பார்ப்போம் என்று சொன்னால் அதை சுற்றிலும் ஒரு நறுமணம் இருக்கும். ஒருவேளை ஒரு குறுகிய காலத்திற்காக இருக்கலாம், ஆனால் அதிலே ஒரு நறுமணம் அதை சுற்றிலும் பிரகாசிக்கும். ஒருவேளை இயற்பியல் படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு மேக்னெட் இருந்தால் அதை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி ஒரு காந்த அலை இருக்கும். அந்த அலைக்கு உள்ளே இருக்கிற எல்லா ஈர்க்கப்படுகின்ற, அந்த காந்தத்தினால் ஈர்க்கப்படுகின்ற பொருட்களை அது என்ன செய்யும்? அது ஈர்த்து கொள்ளும். அதே போல கிறிஸ்தவனாகிய அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய
நம் அனைவருடைய வாழ்க்கை என்ன? நாம் இருக்கிற இடத்துல நறுமணம் வீசணும். நாம் இருக்கிற இடத்துல நம்மை சுற்றிலும் நறுமணம் வீசுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். எப்படி நறுமணம் வீச வேண்டும் என்பதைத்தான் நாம் இன்று சிந்தித்தோம். 3 அழைப்புகளை ஆண்டவர் இன்று நமக்கு தந்திருக்கிறார். 1, பரிசுத்தமாய் வாழ்வதற்கான அழைப்பு. 2, இருளை அகற்றுவதற்கான அழைப்பு. 3, சமாதானம் பண்ணுவதற்கான அழைப்பு. இந்த 3 அழைப்புகளும் கடவுளுடைய அழைப்புகள். இந்த 3 அழைப்புகளையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவரால் அனுப்பப்பட்ட நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் நாம் இருக்கின்ற இடங்களில் எங்கே இருந்தாலும் சரி, நாம் நறுமணம் வீசுகின்ற மக்களாய், பிறரை ஆண்டவருக்குள்ளாய் ஈர்க்கின்ற மக்களாய் நாம் காணப்பட இயலும். எப்படி ஒரு காந்தம் பிற பொருட்களை தன்னகத்தை இழுத்து கொள்கிறதோ, அவனமாக கிறிஸ்துவுக்காக பிறரை இழுத்து கொள்ளுகின்ற, ஈர்த்து கொள்ளுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற காரணிகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அன்புக்குரியவர்களே, பக்தருடைய பாடலுடைய வரிகள் இப்படி சொல்லுகிறது: கிறிஸ்துவை வாழ்வில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல, கிறிஸ்துவை வாழ்வில் காட்டுங்களே என்ற பாடலுடைய வரிகள் இங்கே அழுத்தமான ஒரு பதிவை நம் வாழ்க்கையிலே தருகிறது. எனவே அதன் அடிப்படையிலே நறுமணம் வீசுகின்ற வாழ்வை நம்மிலே பிரதிபலிப்போம். அப்படி வாழுகின்ற போது கிறிஸ்துவின் மக்களாய் தொடர்ந்து வாழ இயலும். அத்தகைய வாழ்வை வாழ ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. நம் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சபையை சார்ந்த திரு அருள் ரத்னகுமார், திருமதி ரோஸ்லின்